இந்த கொஸ்டின்ல நிக்கல் ஹைட்ராக்சைடோட மோலார் solubility வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் வாட்டர்ல வந்து கிடையாது, சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ முதல்ல ஒரு வாட்டர் எடுத்துக்கிறாங்க, அதுல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு நல்லா டிசால்வ் பண்றாங்க, அதுக்கப்புறம் நிக்கல் ஹைட்ராக்சைடு வந்து ஆட் பண்றாங்க. அப்போ அந்த நிக்கல் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட solubility வந்து நமக்கு வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா நிக்கல் ஹைட்ராக்சைடு. அப்போ நிக்கல் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கல் வந்து 2+ வந்து நமக்கு வந்து மாறும். நிக்கல் வந்து 2+ மாறும். பிளஸ் நமக்கு என்ன 2OH மைனஸா வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா. அப்போ நம்ம solubility ப்ராடக்ட் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம், KSP which is equal to நிக்கல் 2+ ஓட கான்சன்ட்ரேஷன், இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா 2S the whole power நமக்கு வந்து 2 வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ இங்க OH ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வரும், 2S வந்து வரும். ஆனா இப்போ நமக்கு நம்ம அடிஷனலா என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடும் உள்ள இருக்குது. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடும் OH மைனஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது எவ்வளவு OH மைனஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா 0.1 மோலார். ஏன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இங்க KSP நமக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ KSP which is equal to நிக்கலோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆனா இங்க நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2S பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 வந்து வரும். ஏன்னா 0.1 வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்திருக்குது. the whole power நமக்கு வந்து 2 வந்து வரும். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா S 2S அதாவது solubility, அதாவது OH நிக்கல் ஹைட்ராக்சைடுன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வீக் பேஸ் தான். அது ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁵ ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஓகேவா, இது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10⁻⁻5 ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ 10⁻⁵ கம்பேர் பண்ணும்போது அந்த 0.1 ரொம்ப 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 பெரிய வேல்யூ. அப்போ அந்த 2S வந்து நெகிழிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.1 the whole power 2 வந்து கிடைக்கும். அப்போ இங்க KSP வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, நிக்கல் ஹைட்ராக்சைடுக்கு நிக்கல் ஹைட்ராக்சைடு KSP வேல்யூ 2 × 2 × 10⁻⁻15 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன, இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.01 S which is equal to 2 × 10⁻⁻15 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ what is the S value, S value which is equal to 2 × 10⁻⁻15 divided by, இது எப்படி எழுதிக்கலாம், 1 × 10⁻⁻2 வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ இந்த -2 மேலே போகும்போது +2 வந்து மாறும். அப்போ 2 × 10⁻⁻13 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து இங்க நிக்கல் ஹைட்ராக்சைடு solubility நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁻3 கான்சன்ட்ரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். 2 × 10⁻⁻13 ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அது வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது கூட 10⁻⁻5 கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். பட் இங்க நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ அமௌண்ட் தான் டிசால்வ் ஆகுன்றதை நம்ம வந்து இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.